வந்தே மாதரம் முஸ்லீம்கள் சொல்லல என்று சொன்னா நம்ம பயங்கரவாதியாம், அது தேச விரோதிகளாம். அதனால முஸ்லீம்களை என்ன செய்யணுமா, நாட்டை விட்டு வெளியேற்றணும். நீங்க வந்தே மாதரம் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக ஆக்கி ஒரு இந்தியனாக ஒருவன் இருப்பதாக இருந்தால் அவன் எதைத்தான் சொல்லணும், வந்தே மாதரத்தை சொல்லித்தான் ஆகணும். அதை தவிர்ப்பதற்கு அவனுக்கு உரிமை இல்லை என்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டாக்குகிறார்கள். இந்த வந்தே மாதரம் அப்பட்டமான ஒரு இணை கற்பிக்கக்கூடிய ஒரு சொல். அப்ப இந்த வந்தே மாதரம்டா என்ன, அவருடைய வரலாறு என்ன, இது எப்படி இந்த நாட்டில் வந்து ஒரு தேசிய கீதம்ங்கிற அளவுக்கு ஒரு நிலைக்கு வந்து விட்டது என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த வந்தே மாதரம் என்னுடைய ஆரம்பமே முஸ்லிம்களை அழிப்பதற்காக வந்த ஒரு விஷயம். வங்காள மொழியில ஒரு நாவல் எழுதப்படுகிறது. அந்த நாவல் வந்து ஆனந்த மடம். அந்த நாவல் என்ன அடிப்படையில் உள்ள நாவல் என்று சொன்னால், இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் ஒரு கலவரம் நடப்பதை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நாவல். அதுல என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டா, முஸ்லிம்களை அழிப்பதற்கு ஒரு அடையாளமாக இந்துக்கள் ஒரு பாட்டலை உண்டாக்கினார்கள். அந்த பாடல் தான் வந்தே மாதரம்ன்றது. வந்தே மாதரம் சொன்னா அவனை விட்டு விடுவார்கள், வந்தே மாதரம் சொல்லலன்னா அடிப்பார்கள் அப்படின்னு அந்த கதையில் அந்த வந்தே மாதரம் என்பது இவன் முஸ்லிமா முஸ்லிம் இல்லையாண்டு அடையாளம் காட்டுவதற்காக வேண்டி இவங்க உண்டாக்கின ஒரு கவிதை இந்த அதுல வருது. அதுக்கு பிறகுதான் ஆஹா இது நல்லதா இருக்குது, வந்தே மாதரத்தை நமக்கு அடையாளமா வச்சுக்கலாம் என்று சொல்லி இந்த இந்து மகாசபை போன்ற அன்றைக்கு இருந்த சங் பரிவாரத்தினுடைய தாய் சபையாக இருந்த அந்த அமைப்புகள் எல்லாம் இந்த வந்தே மாதரம் என்பதை சொல்ல ஆரம்பித்தார்கள். அப்ப வந்தே மாதரமே எதுக்கு சொல்லப்படுது, நம்மளை ஒழிக்கிறதுக்கு வந்தே மாதரம் சொல்றாங்கன்னு பார்ப்பாங்க, சொல்லிட்டு எழுப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு கலவரத்தில் நம்மளை காலி பண்ணுவதற்காக வேண்டி இந்த வந்தே மாதரம் என்பதை கண்டுபிடித்தார்கள் என்று சொன்ன உடனே அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த பார்க்கிறான். வந்தே மாதரத்தை வந்து என்ன செய்யறது, அதுதான் இந்தியாவுடைய அடையாளம்னு சொல்ல பார்க்கிறான். அந்த மாதிரி இந்த வந்தே மாதரம் பாடப்பட்டு வரும்பொழுது அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் கட்சி தான் இருந்தது பெரிய கட்சியாக. அப்ப காங்கிரஸ் கட்சியினுடைய மாநாடுகள்ல எல்லாம் அப்ப ஆட்சி உங்க கையில கிடையாது, வெள்ளக்கார காலத்துல ஆட்சி இருந்தது, தேசிய கீதம்னு ஒண்ணு கிடையாது. அப்ப இவங்க தான் ஆட்சி சுதந்திரத்துக்கு போராடி கொண்டிருந்த கட்சியாக காங்கிரஸ் இருக்கிறது. அந்த காங்கிரசுடைய மாநாடுகள்ல எல்லாம் வந்தே மாதரம் பாட ஆரம்பித்தாங்க. அதாவது இவங்களுடைய தாக்கம் எந்த அளவுக்கு ஆகிவிட்டது என்று சொன்னால், அதனால நீங்க முஸ்லீம் லீக்லாம் உண்டானது. முஸ்லீம் லீக் வந்து பிரிச்சுக்கிட்டு போய் உங்களோட இருக்க முடியாதா என்கிற அளவுக்கு வந்தது காரணம் என்ன தெரியுமா, சங் பரிவாரத்தினுடைய குரல் அப்படி எதிரொலிக்கிறாங்க. அவன் சொல்றான் வந்தே மாதரத்தை எல்லா இடத்துலையும் பாடணுங்கிறான். அதை யார் ஏத்துக்கிறா, காங்கிரஸ் கட்சி ஏற்றுக்கொண்டு காங்கிரசுடைய மாநாடுகள்ல எல்லாம் வந்தே மாதரம் என்று பாடப்படுகிறது. 1919 ஒரு 23 ஒரு மாநாடு, காங்கிரஸ் மாநாடு நடக்கிறது. அதுல அந்த விஷ்ணுங்கிற ஒரு ஆளை விட்டு பாட விடுறாங்க. அப்ப மௌலானா முகமது அலி அவர்கள் அப்ப காங்கிரஸ் முக்கிய தலைவரா இருக்காரு. அவர் மேடையில இருந்து கண்டிக்கிறது, பாடக்கூடாது, இது காங்கிரஸ் வந்து இந்து மக்களுடைய கட்சி கிடையாது, இது மதச்சார்பற்ற கட்சி, எல்லாருக்கும் இடம் உண்டு, நீ எப்படி ஒரு மதத்தினுடைய பாடலை படிக்கலாம் என்று சொல்லி அவர் ஆட்சேபனை பண்றாரு. அதை மீறி அவர்கள் பாடுகிறார்கள். இவர் வெளிநடப்பு செஞ்சு போயிடுறாரு, சபையை விட்டு வெளிநடப்பு செய்து போய்விடுகிறார். அப்ப அன்றைக்கு நம்ம எதிர்ப்பு கொடுத்தால் கூட கேட்க தயாரா இல்லை. இந்த காங்கிரஸ் மாநாடுகள்ல இது பாடப்படுகிறது. பிறகு அந்த வெள்ளையருடைய ஆட்சியில 7 மாநிலங்கள்ல காங்கிரஸ் ஜெயிக்கிறது. 7 மாநிலத்திலையும் வந்தே மாதரத்தை தேசிய கீதமாக்கணும்.